மார்த்தாண்டத்தில் பெண்கள் முன்னிலையில் ஆபாச செய்கை காட்டியவாறு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் அதை ரீல்ஸாக வெளியிட்டு போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளனர். மன்னிச்சிடுங்க மக்களே என வீடியோ வெளியிட்டு காலில் விழுந்த இளைஞர்களுக்கு போலீசார் கொடுத்துள்ள அறிவுரை என்ன? அதிவேக பைக் ஒன்றை வாங்கிவிட்டால் இன்றைய இளைஞர்களுக்கு தன்னால் ரெக்கை முளைத்து பறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சாலைகளில் என்னென்ன குரடி வித்தையெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனையையும் அரங்கேற்றி அட்டகாசம் செய்வதில் அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என காட்டிவிடுவார்கள். ஒற்றை சக்கரத்தில் வீலிங் செய்வது, ஓவர்டேக் செய்து சாலையில் செல்வோரை பீதியாக்குவது, காட்டு கூச்சல் போட்டு கலவரப்படுத்துவது என இவர்கள் செய்யும் அட்டகாசத்திற்கு எல்லையே இல்லை. அப்படி சில இளைஞர்கள் ஆபாச செய்கை காட்டி சாலையில் செல்வோரை சங்கடப்படுத்திய சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் அரங்கேறியிருக்கிறது. இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் எட்டுத்தப்பாக கைகளில் ஆபாச செய்கை காட்டியபடி சாலையில் சென்ற பெண்களை சங்கடப்படுத்தி உள்ளனர். இதனால் வாகனங்களில் சென்ற பெண்கள் பலரும் முகம் சுழித்தனர். இதை வீடியோவாக எடுத்து யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் என பாடலை மிக்ஸ் செய்து ரீல்ஸாகவும் வெளியிட்டிருக்கின்றனர். வீடியோ ஆதாரத்துடன் விவகாரமான செய்கையை ரீல்ஸாக வெளியிட்டதால் போலீசாருக்கு வேலை மிக எளிதாகிவிட்டது. இது குறித்த புகார் போலீசாருக்கு பறக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து வாகன எண்ணின் பதிவை வைத்து 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களது இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இளைஞர்களுக்கு சிறைக்குள் சிறப்பு அறிவுரைகள் வழங்கப்பட்ட நிலையில் கட்டிய கைகளை கீழே இறக்காமல் மன்னிப்பு கோரியுள்ளனர். தாங்கள் செய்தது தவறுதான், மன்னிக்க வேண்டும், இதுபோன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபட மாட்டோம் என கண்ணீர் விடாமல் கலங்கிய நிலையில் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளனர். கன்னியாகுமரி காவல்துறை பிடிச்சி எங்களுக்கு புரியுற மாதிரி அட்வைஸ் பண்ணி புரிய வச்சாங்க. நாங்கள் நீங்கள் தப்பை செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க, நீ யாரும் இந்த தப்பை இப்படி பண்ணாதீங்க, சாரி. ஆபாச செய்கை காட்டி சாலையில் அட்டகாசம் செய்த இளைஞர்கள் சிக்கியிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.